சகோதரர், நாங்கள் வேலைக்காரர் வேலைக்காரிகளினுடைய கடமைகளை குறித்து நாங்கள் படித்துக் கொண்டு வருகிற பொழுது, சென்ற வாரத்திலும் நாங்கள் வேலைக்காரர் வேலைக்காரிகளினுடைய கீழ்ப்படிவு என்கின்ற அந்த பகுதியை நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். வேலைக்காரர் வேலைக்காரிகளுடைய கீழ்ப்படிவு தங்களுடைய எஜமானிகளுக்கு 3 விடயங்களில் இருக்க வேண்டும் என்கிறதை நாங்கள் பிரித்திருந்தோம். ஒன்று, தங்கள் எஜமான்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, எஜமான்களுடைய அறிவுறுத்தல்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது, எஜமான்களுடைய கடிந்து கொள்ளுதல்களுக்கும் திருத்துதல்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் 3ஆக பிரித்திருந்தோம். அதிலே எஜமான்களினுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறத பற்றி, அதுக்கு எதிரான பாவத்தை பற்றி நாங்கள் சென்ற வாரம் சிந்தித்திருந்தோம். இன்றைக்கு நாங்கள் ஏனைய 2 விடயங்களை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஐயாறு எங்கள் மனது நிறைய கட்டினவர்களாய் நாங்கள் அந்த கடமைகளை சிந்திக்க கடந்து செல்வோம். அதுல 2வது கடமை, பணியாளர்கள் தமது ஆண்டவன்மாருடைய தொழில் தொடர்பான அறிவுறுத்தல்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தமது ஆண்டவன்மாருடைய தொழில் தொடர்பான அறிவுறுத்தல்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். Servants must hearken to their master's instructions in matters of their calling. Servants must hearken to their master's instructions in matters of their calling. Calling என்று சொல்றத நாங்கள் தமிழில் தொழில் அல்லது அழைப்பு அல்லது பணி என்று சொல்லி நாங்கள் நமக்கு ஏற்கனவே தெரியும். அதுதான் அந்த காலிங், கடவுள் அழைச்ச அழைப்பு. இந்த பூமியில நாம எந்த தொழிலில இருக்கிறது என்று சொல்லி, அதில் அந்த தொழில், அந்த அழைப்புக்குரிய அறிவுறுத்தல்கள் தங்களுடைய ஆண்டவன்மாரால எஜமான்களால கொடுக்கப்படுகிற பொழுது வேலைக்காரர் வேலைக்காரிகள் அதற்கு செவி கொடுத்து அதை நிறைவேற்ற வேண்டும். அது அவர்களுக்கான கடமை என்றதை நாங்கள் விளங்கி இருக்க வேண்டும். அதில் எனக்கு தெரியும், கட்டளை எழுதுறதுக்கு அதிகாரம் கொடுபட்டு இருக்குது என்று சொன்னா, அது நாங்கள் போன முறை பார்த்துட்டோம் இல்ல. கட்டளையிட அதிகாரம் கொடுபட்டு இருக்குது. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான் அல்ல. அயால எஜமான்களினுடைய கைகளை வேலைக்காரரின் கண்கள் நோக்கி இருக்குமா போல, எஜமானியின் கைகளை வேலைக்காரிகளின் கண்கள் நோக்கி இருக்குமா போல. அதில் இப்படிப்பட்ட பல கட்டளைகள் எங்களுக்கு சொல்லப்படுது. அவர்கள் எஜமானிகளினுடைய கட்டளைகள் நிறைவேற்ற வேண்டியவர்களாக வேலைக்காரர்கள் இருக்கிறோம் என்று. அதில் கட்டளையிடுகிறதுக்கு அதிகாரம், பலம் அல்லது சக்தி குடுபட்டிருந்தா அந்த கட்டளைகளை நிறைவேற்றுறதுக்கான வழிகள் என்ன என்கிற அறிவுறுத்தல்களும் கொடுக்கப்பட வேண்டும். அதுல கட்டளை இடப்பட்டிருக்கு, அதை எப்படி செய்யறேன்னு தெரியாட்டி அது
அது எஜமான்கள், அப்படிப்பட்ட எஜமான்கள் அவர்கள் விவேகமற்ற அல்லது வேலைக்காரரை கொண்டிருக்க கூடாத எஜமான்கள், முதலாளிகள். ஏனென்றால் அவர்கள் வேலைக்காரரை எப்படி நடத்தணும் தெரியலையா கணக்கு. அதுல கட்டளை மட்டும் இடுவாராம, ஆனால் அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிக் கொடுக்க மாட்டாராம் என்றது. அடுத்து அது படுபயங்கரமான ஒரு பிரச்சனை. அதைத்தான் நாங்கள் சொல்றது கொடுங்கோன்மை என்று சொல்லி. கொடுங்கோன்மை அல்ல, வைக்கோல் தர மாட்டேன் ஆனா செங்கல் சுடணும் ரெண்டா பிரச்சனை. இப்ப வைக்கோல் இல்ல, வைக்கோல் தான் முறை, வைக்கோலால் தான் செய்து கொண்டிருக்கிறோம் இத்தனை வருஷமா. இப்ப அத இல்லாம அதுக்கான மாற்று வழி என்னன்றத சொல்லி கொடுக்காம, அது எங்க கிடைப்பதை பற்றி கதைக்காம அலைய விடுறது, தேட விடுறது அல்ல. அதுதான் நான் அத பார்வோனுடைய கொடுங்கோன்மை என்று பைபிள் சொல்லு. கட்டளை செங்கல் ஒரு கல்லும் குறையக்கூடாது என்று, ஆனா அதை செய்யறதுக்கான வழிமுறை என்னன்னு சொல்லு. அதனால இஸ்ரவேலர் சிதறினார்கள் என்று வேதம் சொல்லு. அதுல ஒரு ஆளுக்கு கட்டளையிட அதிகாரம் இருக்குது என்று சொன்னா, அதனுடைய அந்த அதுல இருந்து வெளிவருகிற அடுத்த அந்த அந்த விளைவு, அந்த கட்டளைகளை நிறைவேற்றத்துக்கான வழிகளையும் சொல்லிக் கொடுக்க அறிவுறுத்த வேண்டிய கடமைப்பாட்டை கொண்டிருக்கிறோம், அந்த அதிகாரத்தை கொண்டிருக்கிறையாக்கள். ஆகையால நாங்கள் இத லாஜிக்கல் கன்சிக்வன்சஸா நாம அதை எடுக்கிறோம். அதாவது கட்டளை அதிகாரம் இருந்தா அதனுடைய விளைவு அறிவுறுத்துறதுக்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கு. அறிவுறுத்த வேணும். அறிவுறுத்தல் குடுபடாட்டி என்ன செய்யறாரு? அதுல வேலைக்காரரை பழி சொல்லிடாது, வேலைக்காரரை நாம கடிஞ்சு கொள்ளாது, வேலைக்காரரை திருத்த இயலாது. இந்த லாஜிக்கல் ஆர்டர் அது வேதமங்களுக்கு கதைச்சு கொண்டு இருக்குது. கட்டளை ஆண்டவர் ஒன்று கொடுக்கிறார் என்ற அதை செய்யறதுக்கான முறை என்னன்றதையும் கத்தர் கதைச்சிருக்கிறார். தேவன் அவருக்கு கீழ்ப்படுகிறதுக்கான வழிகள் என்ன என்றதையும் வேதத்தில் தெளிவா சொல்லி இருக்கிறார். ஆனா அது ஏன் என்றது அவர் சில வழியில காரணங்கள் சொல்லாம இருக்கலாம். ஏன் தான் அந்த கட்டளையை இடுறார், ஏன் இந்த அறிவுறுத்தல் கொடுக்கப்படுது என்றது வேலைக்காரன் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன் என்றது, ஆனா எப்படி என்றதும் எது என்றதும் தெளிவாக அங்க சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கு. அதான் முக்கியம். அதுல வேதம் அதைத்தான் எங்களுக்கு சொல்ல கொண்டிருக்குது. ஏன் ஆண்டவரே நான் சாப்பிடக்கூடாது இந்த மரத்தின் கனிய? அதான் திருப்பி கேட்க இயலாது, கேட்கவும் முடியாது. கெட்டதெல்லாம் சாப்பிட வேண்டாம் கட்டளை, அவ்வளவுதான். அதில் அதை திரும்ப கதைக்க இயலாது, திருப்பி எதிர்பேச இயலாது. என்ற தந்தை ஆண்டவன் தனக்கிடுற கட்டளையை நிறைவேற்றத்துக்கு அந்த கீழானோராக இருக்கிற வேலைக்காரனுக்கு அல்லது பெற்றாருக்கு கீழான இருக்கிற பிள்ளைகளுக்கு அல்லது புருஷனுக்கு கீழானோராக இருக்கிற மனசிக்கு அது அவனுடைய கடமை. திருப்பி ஏன் என்ற கேள்வி எழும்ப வேண்டிய அவசியம் இல்லை, எழும்பவும் கூடாது. சொன்ன செய்யற அவ்வளவுதான். அதுல இந்த ஆர்டர் நாங்க கவனிச்சுக்கிறோம். அதே போலதான் ஆசாரியன் சொன்னா ஏன் என்ற கேள்வி அவசியம் இல்லை. அது ஆளுகிற இடத்துல வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆட்களில இருக்கிற கடவுளினுடைய சாயெல்லாம் அதை தேவைப்படுத்து. அதான் அந்த பாயிண்ட். கடவுளுடைய சாயல் என்கிறத நாங்கள் ஏற்கனவே எஜமான்கள் என்ற அந்த ஸ்தானத்துக்கு ஏன் அவர்கள் வைக்கப்படுகிறார்கள், அதை வைக்கிறதால அவர்கள் எதை அவர்கள் சுமக்கிறார்கள் என்றது நாங்கள் தொடக்கத்துக்கு நிரூபித்தோம். புருஷன் கிறிஸ்துவனுடைய சாயல், பெற்றார் கடவுளுடைய சாயலை கொண்டிருக்கிற அதிகார், ஆசாரியன் கடவுளுடைய சாயலை கொண்டிருக்கிற அதிகார். அதே போல எஜமான்கள் கடவுளுடைய சாயல். கடவுளுடைய சாயல் என்று நாம சொல்றது எது? கடவுளுடைய சாயல் என்றால் என்ன? கடவுளுடைய சாயல் என்றால் என்ன? நீங்க சொல்றது போல
கான்டெக்ஸ்ட் பிழை, இந்த சூழமைவில் பிழை. நாம கதைக்கிறது அறிவு நீதி பரிசுத்தம் எல்லாருக்கும். அதுல கடவுளுடைய சாயல் என்ன? இதுல ஆட்சி. அதுல இந்த கான்டெக்ஸ்ட்ல நீங்கள் சொன்ன விட அறிவு நீதி பரிசுத்தம் பிழை. அறிவு நீதி பரிசுத்தம் எல்லா மனுஷருக்கும் இருக்கு. அதுல கடவுளுடைய சாயல எஜமான் கொண்டிருக்கிறான், கடவுளுடைய சாயல புருஷன் கொண்டிருக்கிறான், கடவுளுடைய சாயல ஆசாரியன் கொண்டிருக்கிறான், கடவுளுடைய சாயல பெற்றார் கொண்டிருக்கிறோம் என்றால் பிள்ளையோட பெற்றாரோ நாங்கள் கடவுளுடைய சாயலை கொண்டிருக்கிறோம் விசப் கதை கதைச்சிடக்கூடாது. கான்டெக்ஸ்ட் ஆட்சியை பற்றி கதைக்கிற சாயல் அதுல ஆளுங்கள் என்றதான் அங்க சாயல். அதுல அந்த சாயல் மனுஷிக்கும் இல்ல, அந்த சாயல் பிள்ளைகளுக்கு இல்ல, அந்த சாயல் ஆடுகளுக்கு இல்ல, விசுவாசிகளுக்கு இல்ல, அந்த சாயல் வேலைக்காரர்களுக்கும் இல்லை. அதுல அந்த பாயிண்ட் வச்சுதான் நாங்கள் அப்ப திருப்பி ஏன் என்ற கேள்வி கேட்கலாதன்றதை கொண்டு வரோம். ஆனா இப்ப அந்த இடத்துல சிலவர்கள் நமக்கு அப்ப அவர் சொல்லுறது எல்லாம் சரியா இருக்குமோ? ஆனா பைபிள் சொல்லுது மூர்க்க குணம் உள்ள எஜமானா இருந்தாலும் வாயை பொத்தி கொண்டு வேலையை செய்யணும் பைபிள் சொல்லு. அங்க இந்த பகுதியில கவனிக்கல. அதுல கீழானோ தாங்கள் மேலானோருக்கு சமன் என்று நினைக்கிறதோ அல்லது அவளோட கூட தெரியும் என்று யோசிக்கிறதோ, கர்த்தர் அந்த மனுஷனை நமக்கு மேல வச்சிருக்கிறார், அவன் ஆட்சிக்கு நாங்கள் இருக்கிறோம் என்றத குறைச்சு மதிப்பிட்டு கலனம் செய்கிற குணத்திலிருந்து எழும்புற அந்த பாவம். அதனால ஒரு நாளும் ஒரு காலம் கடவுள் நம்மளை மேலானவராக வைக்கும் வரைக்கும் நாம ஏன் எதுக்கு என்ற கேள்வி கேட்கலாம். அத மனதில் நல்லா பதிச்சு கொள்ளுவோமாக. நாங்கள் பிறந்து வளருற இந்த கேடுகட்ட புறசாதி இனமும் தமிழினமும், தமிழினம் போல எல்லா புறசாதிகளும் ஏன் இவ்வளவு சத்தியத்தை படிப்பிக்கப்பட்டு அதுக்குள்ள எல்லா 1000 வருஷ கணக்கா புரண்டெலும்பின எபிரேய இனமும் இந்த சத்தியத்தில எப்பயுமே பிரதம்பிட்டு கொண்டிருந்துச்சு. அதனுடைய ஏன் பிளவுகள் திருப்பி திருப்பி இதுல படிப்பிச்சாலும் ஏனென்றா இதயத்துல ஆதாம் ஏதேனில அந்த கலகம் எப்பயுமே எழும்பிச்சு. அதனால அது இனி சாகும் வரைக்கும் அந்த பாவம் நமக்குள்ள இருக்கிறது, எப்பவும் இருக்கத்தான் போகும். அது புறசாதிகளுக்குள்ள இந்த அறிவு இல்லாதவாடியே தாங்கள் நியாயம் செய்கிறார்கள், நாங்களும் மனுஷர் தானே, நாங்களும் மனுஷர் இல்லையோ உணர்வு இல்லையோ என்று அந்த சமனானவர்கள் போல கதைக்க யோசிக்கிற அந்த சிந்தனை ஓட்டங்கள். அப்பா அம்மாவுக்கு கதைக்கிறது, திருப்பி பெற்றாரு எடுக்கிறது தீர்மானம் பிழை என்று பிள்ளைகள் தாங்கள் யோசிக்கிறது. அது பிழையா இருக்கலாம், ஆனா நீ திருப்பி கேள்வி கேட்க இயலாது, அவ்வளவுதான் முடியும். ஏன் அவர்கள் கடவுளுடைய சாயலை கொண்டிருக்கிறேன். அவர்கள் விடவிட்டா அது கடவுள் வச்ச கடவுள் அதை டீல் பண்ணி கொள்ளட்டும். பிள்ளைகள் அம்மா சரியோ அப்பா சரியோ என்று அவருடைய அதிகாரங்களுக்கு நாங்கள் இருந்து கொண்டு கதைச்சு கொண்டிருக்கிறார். அதிகாரத்தை விட்டு வெளியில போய் நீயும் ஒரு அதிகாரியா வந்துட்டியோ அங்க சமனான ஒரு ஸ்தானத்தை நாம எடுக்க தொடங்கும். நாம அதுக்கு பிறகு சமன் அதிகாரத்துல நீ வேற ஒரு குடும்பத்துக்குள்ள போல் அல்லது நீ ஒரு ஆட்சியில இருக்கல, நீயும் அங்க நீ 2 பேரை ஆளுறியோ நீ 10 பேரை ஆளுறியோ கடவுள் ஆள்றதுக்கு வச்சிருக்கிறார். ஆகல அதுக்கு பிறகு அதுக்கு சமனான 2 அந்தஸ்து கொடுக்கப்பட தொடங்கும். ஆகல நாங்கள் அந்த ஆட்சி அந்த சாயல் கடவுள் எங்களுக்கு தரிக்கும் வரைக்கும் நாங்கள் அடங்க வேண்டிய ஆட்கள் மட்டும்தான். இதாலதான் நாங்கள் விளங்கிக் கொள்ளுறோம். நாமல் யார்கிட்ட வேலை செய்யறதுக்கு போய் சேருறோமோ, எந்த கம்பெனி எங்களை வேலைக்கு எடுத்திருக்குதோ, நாங்கள் எந்த பஸ்ஸுக்கு கீழே வேலை செய்கிறோமோ அந்த மனுஷன் சொல்லுற அறிவுறுத்தல்கள் எல்லாத்தையும் வேலை சம்பந்தமா கேட்டு கேள்வி இல்லாம கீழ்படியவர். சரியோ? கேட்டு கேள்வி இல்லாம கீழ்படியவர். ஏன் அப்படி நாங்கள் சொல்லுறோம்? நம்பர் 1, நீ வேலை பழக போயிருக்கிற, அங்க வேலை பழக போயிருக்கிறீர்கள்.
you learn the trade. You went to learn the trade. நீ முதலாவது அந்த தொழிலை பழக போயிருக்கிற அந்த ஆளுக்கு அல்ல. தொழில பழக போயிருக்கிற வழியால பல நேரங்களில் எப்படி நாங்கள் மேம்பட்ட பணி செய்யலாம் என்றதுக்கு அந்த தொழில் ஸ்தாபனத்தினுடைய அல்லது அந்த உனக்கு மேல வைக்கப்பட்டிருக்கிற அதிகாரியினுடைய அறிவுறுத்தல்கள் கட்டாயம் தேவை. என்னத்துக்கு தேவை? அந்த தொழில் ஸ்தாபனத்தினுடைய அல்லது அதிகாரியினுடைய அறிவுறுத்தல்கள் ஏன் தேவை? நாங்கள் மேம்பட்ட சேவைகள் வழங்குறது. சரி, நாங்கள் திறமைகளோட ஏற்கனவே வேலை பழகித்தான் நாங்கள் இப்ப அந்த ஆளுக்கு கீழே வேலைக்காரனா போயிருக்கிறோம் என்ற அந்த கேட்டகரி எடுத்துக்கொண்டாலும் அல்லது நாங்கள் எல்லாம் வேலை பழகிட்டோம், இப்ப எங்களுக்கு வேலையெல்லாம் தெரியும் என்றாலும் அறிவுறுத்தல் தேவை. ஏன் அறிவுறுத்தல் தேவை? ஏனென்றா நீ வேலை பழகினது மாதிரி எஜமான் வேற யாக்கள் எடுக்கலாம் வேலை தனக்கு வேலை செய்யறதுக்கு. அப்படி வேலை செய்யறதுக்கு எடுக்கிற யாக்களுக்கு வேலையை பழக்கிறதுக்கு உனக்கு அவன் அறிவுறுத்தலாம். அதுல அங்க அந்த குறிப்பிட்ட எஜமானுக்கு வேலை செய்து நீ வேலையிலிருந்து அவன்கிட்ட இருந்து விடுதலையாகும் வரைக்கும் அவன் பல படிநிலைகளில் உனக்கு அறிவுறுத்தல் வழங்கி கொண்டு வந்திருப்பாங்க. அதனால you have learned the trade or you have learned the skill. அந்த திறமையில நீ பழகின பிறகும் எல்லாம் பழகிட்டேன் என்று சொல்லி போட்டு சட்டமுடமை கேளாது, உனக்கு அறிவுறுத்தல் தேவையில்லை என்று நீ யோசிக்கலாது. ஏண்டா உந்த எஜமானுக்கு கீழே நீ வேலை செய்யும் வரைக்கும் நீ வேலைக்காரன் தான். அதனால அவன் இன்னும் பல்வேறு விதமான சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உனக்கு அறிவுறுத்தல் கொடுக்க கூடும், கொடுக்க வேண்டி வரும். அது புதிய தொழில்நுட்பங்கள் உள்வாங்கப்படைக்கல அவன் அதுக்காக உன்ன பயிற்சிக்கு அனுப்புறதுக்கு யோசிப்பான். அது இவ்வளவு நாள் நீ பழகின மெத்தட் இல்லையா. அதனால உன்னை ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கில்லுக்கு அனுப்பல நீ கட்டாயம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கீழ்படிக்கணும். நீ சொல்லலாது நான் வேலைக்கு தான் வந்தேன், நான் வந்து புதுசா ட்ரைனிங் ஸ்கில் டெவலப் பண்ண வரையில் என்று கதை கேளாது நீ அந்த கம்பெனியில. ஏனென்றால் உன்ன வேலைக்கு எடுத்தது தங்களுக்கு மேம்பட்ட பணியை தர்றதுக்கு, அந்த மேம்பட்ட பணியை உன்னூடாக செய்விக்கிறதுக்கு அவங்க உன்னை அறிவுறுத்தல. நீ இன்னொரு குறிப்பிட்ட காலத்துக்கு குறிப்பிட்ட இடத்துல வேலை காலம் திருப்பியன் அந்த பாடத்தை படி என்று சொல்லி, அல்லது இந்த கோர்ஸ செய் கட்டாயம், அதுக்கு நாங்க காசு சேருவோம், நான் காசு சேருவேன். அதுல அவன் போடுற இன்வெஸ்ட்மெண்ட், அவன் போடுற அறிவுறுத்தல் எல்லாம் நீ வேலைக்கு கீழே அவனுக்கு இருக்க வரைக்கும் செய்தே ஆகும். அதனால நாம பைத்திய கதை கதைக்க கூடாது. ஐ கேம் டு ஒர்க், ஐ வாண்ட் டு ஒர்க், I don't come to learn more training, so I don't want to go to the training என்று சொல்லி கதைச்சியண்டா அப்பவே நீ உண்ட துண்ட கிழிக்கலாமா ஒரு வேலையை விட்டுட்டாங்க. அதனால நாம இரண்டாவது கடமை அவங்க சொல்ற அறிவுறுத்தல்கள் வேலை தொடர்பாக எல்லாத்துக்கும் கீழ்ப்படியவர் விளங்கு. அதனால அது மெட்டியாக்களுக்கு படிப்பிக்கிறதுக்காகவும் இருக்கலாம் முன்ன வச்சு, அல்லது உனக்கு தெரியாத புது ஸ்கில்லுகளை பழக்கிறதுக்காகவும் இருக்கலாம், அல்லது இன்னும் அடுத்த லெவலுக்கு அவன் உயர்த்துறதுக்கு உனக்கான சில தாளந்துகளை டெவலப் பண்றதுக்காகவும் இருக்கலாம். அதனால ஏன் போகணும், என்னத்துக்கு போகணும் என்றதெல்லாம், ஏன் போகணும் என்ற கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நாங்கள் அந்த ட்ரேடை நல்லா பழகிட்டோம் என்றா அவங்களா நம்மள அடுத்த லெவலுக்கு உயர்த்தும் வரைக்கும் நாங்கள்
அவங்களுடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்க வேண்டியதா. எனக்கு ப்ரமோஷன் தர இல்ல, எனக்கு இன்னும் எனக்கு எல்லா வேலையும் தெரியும், ஆனா அவர் வேணும் என்று என்ன வச்சிருக்கிறார். இதெல்லாம் இந்த கலக குணங்கள். நான் எப்பயுமே நான் சொல்றது, நாங்கள் வேலைக்கு போய்க்கலாம், அவனுக்கு நம்மளோட ஸ்கில், கடவுள் நமக்கு தந்த ஸ்கில் தேவையான வேலைக்கு எடுக்கிறார். நம்மட ஸ்கில் இனிமேல் அவனுக்கு தேவையில்லை என்ற ஒரு நிலை வரைக்கும் நாம வேலையை விட்டு நாமளே விளங்குறதுக்கு ரெடியா இருக்க வேணும். விளங்குதோ? நாம கடவுளுடைய மக்களா இருக்கிற ஐயோ எனக்கு வேலை இல்ல வேலையெல்லாம் பிடிச்சி வச்சிருங்கன்னு சொல்லி கெஞ்சுற பழக்கம் நமக்கு இருக்க கூடாது. நாங்கள் வானத்தையும் பூமியும் படைச்ச கடவுளுடைய மக்கள். அவர்கள் எங்களுக்கு பிச்சை போட்டு தான் நாங்கள் இந்த பூமியில வாழணும் என்ற அவசியம் இல்லை. ஆபிரகாமுக்கு கடவுள் தான் எங்கட கடவுள். அதனால எங்களை ஐஸ்வர்ய சம்பந்தனாக்குறது அவரால முடியும். எப்படி அதனால ப்ரமோஷன் வேணும் என்று நாம நம்மள வாயால கேட்கறது இல்ல. அவங்களா பார்த்து நீ நல்லா செய்கிறா, எல்லாம் ஓகே, நான் ப்ரமோட் பண்ண போறேன்னு சொல்லவே. அதை விட்டு போட்டு நமக்கு பதவி உயர்வு வேணும், நாங்கள் எங்களுக்கு சம்பள உயர்வு வேணும் என்று கேட்டு நாம கேட்டு அந்த ஒரு வெக்கங்கட்ட வேலைக்காரரை நாமல் இருக்க இயலாது. அது எப்பயும் நான் எதிர்க்கிறேன். நான் அது இட் இஸ் நாட் அவர் டியூட்டி டு ஆஸ்க். எங்கட வேலை பிடிச்சிருந்தா அவன் தரும். விளங்குதோ? மற்றபடி என்ன சம்பளத்துக்கு ஒத்துக்கொண்டனோ அதுக்கு வேலை செய். என்ன சம்பளத்துக்கு ஒத்துக்கொண்டு வேலைக்கு போனியோ அதை செய். நிச்சயமா கர்த்தர் வேலையால் கூலிக்கு பாத்திரம் சொல்லி இருக்கிறார். அவர் நல்லா வேலை செய்கிறவனுக்கு எஜமான இதயத்தை திறந்து கொடுக்கிறார். ராஜாக்களினுடைய ஆட்சியாளர்களுடைய இதயம் அவற்ற கையில தான் இருக்குது. அவர் அவன் இதயத்தை கடினப்படுத்தினா ஒரு நாள் நீ ப்ரமோட் பண்ணப்பட மாட்ட, உனக்கு சேலரி இன்கிரிமெண்டும் இருக்கா. சேலரி இன்கிரிமெண்ட் வேணும் என்று கதறுறது கால் மார்க்ஸ் பிச்சைக்காரற்ற வேலை, எங்கள் சென்ற பிச்சைக்காரன் வேலை, சொந்த காலில நிக்க தெரியாத வேலைக்காரன எங்க அப்படிப்பட்ட ஆட்களுடைய நிலை, தங்கட நிலை விளங்காம அரசாங்கம் சம்பளத்தை உயர்த்தணும், சம்பளம் உயர்வு நாங்கள் பயிஸ்கரிக்கிறோம். இப்படிப்பட்ட கோமாளி பைத்தியத்தனங்கள் கிறிஸ்தவர்களுக்கு இருக்க இயலாது. அதை விட செத்து போகலாம். இந்த பூமியில ஒரு நாளும் சம்பளம் உயர்த்தன்னு கேட்க கூடாது. நாம கத்தருக்கண்டு வேலை செய்யறோம், கத்தர் அந்த திறமையை காட்டுறோம். நமக்கு திறமை காட்டியும் அவர்கள் அது தெரியல, அது கத்தரோட நாம கதைக்கிறது. அவர் நாலத்தனையாகவோ செட்டத்தனையாகவோ அள்ளி கொடுக்கிறதுக்கு அவருக்கு முடியும். அவர் அதுக்கு பல விதங்கள் அவர் அதை செய்திருக்கிறார். அதுல மனுஷரோட எஜமானோட மனத்தாங்கள் இல்ல விஷயம். கத்தரோட நம்மட மனசு சரியா இருக்க வேணும். எப்பயுமே நாங்கள் யாருக்காக வேலை செய்கிறோம்? கத்தருக்கென்று ஊழியம் செய்கிறோம். வேலைக்காரரே, நீங்கள் கத்தருக்கென்று ஊழியம் செய்கிறதால மனப்பூர்வமாய் அவராலே பலனை பெறுவோம் என்று அறிந்து பொஸ்ஸாலையோ கத்தரால் மனப்பூர்வமாய் உங்களுடைய பணியை செய்யும். அதில் கவனம். மற்றாக்கள் உலக கோணலும் மாறுபாடுமான சனம் இவ்வளவு வேலை செய்கிறீர்கள், இவ்வளவுக்கு நமக்கு அப்ப உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தருவணும், ஐயோ இப்படியெல்லாம் தராம அது என்ன இப்படியெல்லாம் என்று அடங்கி வாழ்ந்து வேலை செய்ய தெரியாததுகள் எல்லாம் கணக்க இப்படி கதைக்கு நம்மள சூழல இருந்து இந்த பேய் கூத்துகளுக்கெல்லாம் நாம செவி கொடுக்கிறது. நாம சொல்ல வேண்டியதெல்லாம் நான் ஒத்துக்கொண்ட சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன், இனி என்ன பிடிச்சிருந்தா அவர் தான், எந்த வேலை பிடிச்சிருந்தா அவங்க தான் அதை செய்யணும். அதனால அது நாமல் கேட்டு வேண்டது வெக்கம். அது வெக்கம். அப்படிப்பட்ட வெக்க கெட்ட வேலை நான் செய்ய வரையில்லை என்று அவருக்கு விளங்கணும். அப்படி கேட்கறது வெக்கமான ஒரு விஷயம் என்று விளங்கும். அதெல்லாம் உலகத்து நான் திருப்பி அந்த புரட்சி செய்து கலகம் செய்து வேலைக்கு வராம விட்டு வேலை என்ன செய்யறார் பாப்ப முண்டைக்கண்டு இடக்கண்டு இந்த மாதிரி இது ஆதாமுடைய கலகவாத குணங்கள் எஜமானுக்கு எதா அதுல கணவருக்கு விளங்கல. கடைசியில இப்படி செய்து சில வேளையில எஜமான்கள் அந்த கணப்பொழுத சமாளிக்கிறதுக்கு உன்னை திருப்பி ஏதாவது வேலைக்கண்டு கூப்பிட்டுட்டாங்கன்னு சொன்ன நீ நினைச்சிடக்கூடாது நீ வெண்டுட்டேன், அவங்க உன்னில கருப்பு புள்ளி போட்டுட்டாங்கன்றது மட்டும் நினைச்சுக்காள். நீ எப்பையும் அந்த வேலையிலிருந்து உன்னை வெட்டுவாங்க, வெட்டறை.
ஏண்டா ஒதுக்கா நீ செய்தியோ அதுக்கு பிறகு அவங்கள அதை மறக்க மாட்டாங்க. கத்தரும் அப்படித்தான் மறக்கிறது இல்லை. நாம சரியான கவனம். அதுவும் அவங்க நமக்கு செத்த உறவா, மாமனா, மச்சானா, குடும்பமா, அவங்க வேற யார்? அதனால நீ இல்லாட்டி அவங்க இன்னொரு ஆள் ரெடி பண்ணி போட்டு உன்ன அதற்கு அதுல இருந்து விட்டு தருவாங்க. அப்ப விளங்கும் நாம கதைச்சது கேட்டது இவ்வளவுதான். அப்ப நாம அனுபவிக்க அயல எஜமான்களை ஒரு காலம் நாம நோகடிக்கிற மாதிரி வேலை செய்யற வேண்டாம். அந்த செய்தி அவன் காதுக்கு போயிடக்கூடாது. நாமளும் அப்படி கதைக்கிறோம் என்று சொல்லி கடைசி வரைக்கும் அந்த சேர்ந்து கதைக்கிறவர்களுக்கு நாம கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து பதில் சொல்லணும். அது போய் சொல்லப்பட்டாலும் எஜமானுக்கு அது வேதபூர்வமா சரி என்றது எங்களோட மனச்சாட்சி எங்களை குற்றப்படுத்திடக்கூடாது. ஆகையால நாங்க சொல்ற மூன்றாவது காரணம், கடவுளுக்கு முன்னால நல் மனச்சாட்சி உடையவர்களா நாங்கள் இருக்கிறதுக்கு அவங்களோட அறிவுறுத்தலின் படி கீழ்படுகிறது அவசியம். மூன்றாவது காரணம் நல் மனச்சாட்சி உடையவர்களா கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறதுக்கு அது அவசியம். அவசியம். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுறவர் யாரு? கர்த்தர். நமக்கு ஒன்ற வாக்கு பண்ணி போட்டு இன்னும் அவங்க செய்யலை என்று சொன்னா அதை செய்யாமல் ஆக்குறது கர்த்தர். அது ஆகல அந்த சமயங்களை அவர் சொன்னபடி அதை கைகூடி வர பண்ணணும் என்று மண்டாட வேண்டியது நம்மட கடமை. நாம கர்த்தர்கிட்ட மண்டாடுவோம். கதாவே இப்படி அவர் வாக்கு பண்ணவ, வேலைக்கு சேரேக்க சொன்னவ, அது இன்னும் சரி வரையில நாமல் போய் கேட்கறது எனக்கு விருப்பம் இல்லை. அதை நீர் அது அவங்களுடைய இதயத்துல அதை போடும், அந்த பேரத்தை போடும் அல்லது அதை உணர்த்தும். ஆண்டவரே அது 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 அவர் சொன்னதான் நீ அதை செய்யணும், அதை நீர் செய்வியும். அல்ல கர்த்தர் அவர் நேபுகாத்நேச்சாரோட கதைக்க முடியுமண்டா, பார்வோனோட அவர் கதைக்க முடியுமண்டா, அல்ல அவர் எங்களுடைய எஜமான்களோடையும் அவர் கதைக்க முடியும். நாம செத்து போன கடவுளை இல்ல கல்லு மண்ணமான தெய்வத்தில வணங்குறது, உயிரோடு உண்மையான இயேசுவர் உயிரோடு எழும்பி. அதாவது எஜமான்களோட ஒரு நாளும் முருகல் நில மனத்தாங்கல் நிலையை ஏற்படுத்திட வேண்டாம். அது அவர்கள் தொழில் தொடர்பான அறிவுறுத்தல்களை எங்களுக்கு தெரியக்கல. நாங்கள் நல் மனச்சாட்சியோட கர்த்தருக்கு முன்பாக வேலை செய்யறதுக்கு நாங்கள் பெட்டர் சர்வீஸ், பெட்டர் டியூட்டி டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு மனசார நேர்மையோட எப்பயுமே வேலை செய்ய வேணும். அதனால நாம சரியான கவனமா இருக்கணும். இது அந்த சட்டப்படி வேலை, இதெல்லாம் நம்ம சட்டங்கள் அது இயற்றி இருக்கு, அப்படி செய்யலாம் என்று சொல்லி சட்டப்படி வேலை. அதாவது மனசார நேர்மையோட அதுக்கப்புறம் வேலை செய்ய மாட்டோம். 8 மணிக்கு கிளம்ப 8 மணிக்கு கிளம்ப சரி, அந்த அதுல மனசு வச்ச ஒன்றும் இல்லை. இவரோட வேலை அதை ஸ்லோ டவுன் பண்றது வேலை, அதை தாமதம் பண்ணி அதை டிஸ்சார்ஜ், அந்த வேலையை செய்யறது சரியான ஸ்லோவா இருக்கு. அல்லது ஓம் செய்வோம், இப்ப ஓம் செய்கிறோம் பொறுங்க. இந்த வைத்தியசாலையில தாதிமார், வைத்தியர்கள், மற்றது நமக்கு தெரியும் இந்த சிபிகாரர் செய்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் அல்லது பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இவையெல்லாம் செய்கிற அந்த விடயங்கள் ஆசிரியர் சங்கத்தினர் எல்லாம் பாவம். நம்பர் அது பாவம். எஜமான் அரசாங்கம் என்று சொல்லி நீ போய் சேர்ந்தியண்டா சத்தம் போடாம வேலையை செய். இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் நீ அரசாங்கத்தில் வேலைக்கு போயிருக்க கூடாது. அதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஏண்டா அரசாங்கம் வேலை கொடுக்கறதுக்கு கர்த்தர் வைக்க இல்லை. அதனால அரசாங்கத்திட்ட வேற வழி இல்ல, நாம வேலைக்கு போயிட்டோ போகத்தான் வேணும், வேற வழி எனக்கு தெரியல என்று போயிட்டியோ வாயை பத்தி கொண்டு வேலை செய். அதை விட்டு போட்டு பைஸ்கரிப்பு, சம்பளம் கூட்டித்தா, எங்களுடைய சலுகைகளைத்தா, நீ சொன்னதை எங்களுக்கு நிறைவேற்று என்று கதைக்கிறதுக்கு என்ன 225 பேரும் தங்களோட சொந்த காணியல்ல வேலை செய்தோம், உங்களுக்கு சம்பளம் தான். மக்களுடைய உழைக்கிறவன் காசை வெட்டி தான் உனக்கு தந்து கொண்டிருக்கிறாங்க. ஏதோ அரசாங்கம் காசு தருதுண்டா ஏதோ மினிஸ்டர் மேரும் எம்பி மேரும் தங்கட பொக்கெட்ல இருந்து பஸ் மேர் காசு தர மாதிரி கிணறு நினைச்சு கொண்டிருக்கிறேன். அரசாங்கம் எங்களுக்கு காசு தருது. அரசாங்கத்தில் இருக்கிறவன் எல்லாம் என்ன தன் சொந்த உழைப்பில் அவனை காசு எந்த சம்பளத்துடைய டாக்ஸ் தான் உனக்கு சம்பளம் தந்து கொண்டிருக்கிறான். ஆக நான் தான் உனக்கு சம்பளம் தான். இதான் நான் கடைசியா சென்ட் ஜான்ஸ் கோயில ஒரு மாஸ்டரோட கதைச்சார். கதைக்குள்ள ஒழுங்கா உங்களோட வேலையை மட்டும் செய்யுங்க,
இந்த பிள்ளைகளுடைய படிப்புல இது அது எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு சம்பளம் தந்து கொண்டு இருக்கிறோம் இப்படி சொன்ன அரச ஊழியர் நாங்க அரசாங்கத்தில் எந்த மினிஸ்டர் உனக்கு சம்பளம் தந்தாது யோ எந்த காசுல லட்சக்கணக்காக வட்டி தானே உனக்கு சம்பளம் தந்து கொண்டு இருக்கிறான் அதுல ஒழுங்கா வேலையை செய்ய அதுல கனவே நினைப்ப அரசாங்கம் சம்பளம் தருதுன்னா ஏதோ 225 பேரும் தேங்காய் தோட்டம் தேயிலை தோட்டம் வச்சு அதுல இருந்து தங்களோட வைத்தியர்களுக்கும் மற்ற எல்லா தாங்க நடத்துற ஆட்களுக்கும் காசு கொடுத்து கொண்டிருக்கிறேன் நம்ம விசக்கதை. முக்கியமா தனியார் நிறுவனங்கள்ல வேலை செய்யறவன் சம்பளத்தை வட்டி தான் அரசாங்க ஊழியருக்கு காசு போய்கொண்டிருக்கு போய்கொண்டு. நான் 2 லட்சம் இந்த மாசம் சம்பளம் எடுத்தேன் என்றால் 60,000 பெற்றார் 60,000 பெற்றாங்க என்ற சம்பளத்தில் என்னோட டேக்ஸா யாருக்கடா நான் உழைக்கிறேன் எனக்கு ஏன் 60,000 பெற்றான எனக்கு எந்த வேலையை பார்த்தா அவன் போனஸ் 5 லட்சம் தாரான் என்றால் 2 லட்சம் பெற்றார் 2 லட்சம் பெற்றாங்க. அரசு ஆட்களுக்கு நான் வெட்டுறீங்க நம்ம எந்த காசு எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதனால இந்த அரசாங்கம் அதான் நாங்கள் என்கரேஜ் பண்றதுல அரசாங்க உத்தியோகம் தேடுறதுக்கு பிள்ளைகளை படிச்சா நீ உன் சொந்த தொழில நிலத்தை உள்ள இல்லாட்டி பிரைவேட் கம்பெனிகள்ல வேலை செய்ய பிரைவேட்டா. இந்த கடவுள் நாய வச்சது குறைக்க ஆனா கழுத குறைக்க வலிக்கிட்டா இப்படித்தான் பைஸ்கரிப்பும் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அரசாங்கம் கழுத வேலை செய்ய வலிக்கிட்டா இதான் பிரச்சனை. அதனால அரசாங்கத்துக்குள்ள வேலை செய்வார்கள் உட்பட எந்த பிரைவேட் கம்பெனி பிரைவேட்டா வேலை செய்யறவனும் இந்த சட்டப்படி வேலை ஸ்லோ டவுன் அல்லது சிக் லீவ் போராட்டம் இந்த மாதிரி இதுகள் எல்லாம் கேட்கக்கூடாது. அவன் வேலை சம்பந்தமா சொன்னா செய், அதுக்கு மிஞ்சி செய்தா கெட்ட ஆசீர்வாதம் மனச்சாட்சி நல் மனச்சாட்சியோட நீ கடவுள்கிட்ட மண்டாடையும் போகலாது. கெட்டத முதல் கதை உன்னை யார் அரசாங்கத்தில் வேலை செய்ய போய் சொன்னது? நான் அரசாங்கத்தை ஆளத்தான் வச்சுனா வேலை கொடுக்க வைக்க நீ போய் தப்பா இன்னொரு வேலைக்கு சேர்ந்து போட்டு உங்க மனச்சாட்சி அசுசிப்படுத்தி கொண்டு வந்த முன்னாலே இருக்கிற யூ ரிசைன் ஃப்ரம் தட் அண்ட் வொர்க்ஸ் சம்வேர் எல்ஸ். அதை வந்து விலகி போட்டு வேற வேலை செய். அதை விட்டு போட்டு அவன் பாவம் செய்து கொண்டு இதெல்லாம் பாவம் கிணவருக்கு நமக்கு விலங்கில் நாம பாவம் செய்கிறோம் அல்ல. அவன் வாக்கு பண்ணினான், அவன் சொன்னான் கூட்டுறோம் என்று, ஆனா நிறைவேற்ற கூட்டுறேன் என்ன அவன் தன் தேங்காய் மரத்தில் புடுங்கி அவனுக்கு கூட்டுறாரு. அவன் பிரைவேட் காரன்ட்ட இறக்குமதி செய்கிறவன்கிட்ட இருந்து அதைத்தான் பெட்டி உனக்கு தரும். அவன் அரசாங்க வேலைக்காரனும் அவங்களெல்லாம் பிரைவேட் தங்களோட சொந்த மூலையில தட்டு செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால இந்த அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்கிறார்கள் கனவுல நினைக்கிறாது. இந்த சட்டப்படி வேலை பைஸ்கரிப்பு வேலை சிக்ல போராட்டம் கதை ஒன்றும் வரக்கூடாது. அதுவும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர் நாம என்ன செய்யறது? சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம், போய் சேர்ந்துட்டோம். அதனால பாவம் செய்யாம வேலை செய்ய பார்க்கும். பிள்ளைகள் ஒரு தரம் அரசாங்க தொழில வேலை செய்யக்கூடாது. நம்முடைய சபையில பிள்ளைகள் எவரும் அரசாங்க தொழில வேலை செய்யக்கூடாது. அரசாங்கம் சம்பளம் தர்ற எடுக்கிற வேலை செய்யக்கூடாது. கவனமா, ஏன்னா அரசாங்க அது கழுத செய்கிற வேலை. கவனம். அப்படி எடுத்தா நாம மனச்சாட்சி நல்லா இருக்கும். குட் கான்சியஸ் நல் மனச்சாட்சியுள்ள நாம இதுலயும் நாங்களோட கை சுத்தம் கத்தர் வச்சிருக்கிற அவற்ற வழிமுறையின்படி நான் வேலை செய்கிறேன். பைபிள்ல இருந்து எங்களுக்கு காட்டு அரசாங்க தொழில் கொடுக்கலாம் அதெல்லாம் இல்லைன்னு ஏற்கனவே நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம். அது கால் மார்க்ஸும் எங்கெல்ஸும் செய்த வேலை. எல்லா நிலத்தையும் அரசாங்க உடமையாக்கி அரசுக்கு தான் நிலம் சொந்தம். அப்ப இனி அரசு தான் பிரிச்சு கொடுக்கணும். நிலம் எல்லாத்தையும் அரச கடவுளாக்கி கத்தர் பூமி என்றதண்ட. ஆனா கால் மார்க்ஸும் எங்கெல்ஸும் பூமி அரசாங்கத்தில் என்றுட்டாங்க. இதை நம்பின மக்களும் பார்வோனை நோக்கி எங்களுக்கு சாப்பாடுதான் கேட்ட மாதிரி எல்லாரும் அரசாங்கத்தை கடவுளாக்க முயற்சிச்சு கத்தருக்கு அது ஒரு வெறுப்பும் சினாமம். நமக்கு சாப்பாடு ஒரு அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தேர்மன்னு அரசாங்கத்திட்ட கேட்கிறோம், கத்தர்கிட்ட கேட்கிறோம். நான் உன்னை கூட்டிக் கொண்டு போற தேசத்துக்கு வா, நான் உனக்கு அதுல தருவன் நிலமண்ட. ஆனா அது அப்ப நிலம் ஆற்றது கத்தது. இது அரச காணி, இது அரச பாதுகாப்பு நிலையம் ஆற்றது. அது
அது அந்தந்த இனத்துக்கு கடை கொடுத்து அவங்க அந்தந்த பிரதேசம் ஆட வேண்டிய விஷயம். இதெல்லாம் நாம ஏற்கனவே படிச்சுட்டோம். டோட்டலி சிஸ்டம் கூட பாவத்தால அதுக்குள்ள எந்த அளவுக்கு விலகி இருக்கணுமோ விலகி இருக்கும். அதான் நம்மளுடைய வேதபூர்வமான முடிவு. கத்தருக்கு நல்மனச்சாட்சியோட சில வேலைகள் அரசாங்கத்துக்கு சில வேலைகள் செய்ய வேண்டி இருக்குது. அது ராணுவம், போலீஸ் என்று வரைக்கும் அது பிரைவேட்டா செய்ய இயலாது. அது அரசுக்கு தான். அது கூட தேவன் அப்படி நேரடியாக வைக்க இல்லை. அது ஒரு விதத்தில் மாறுபடும் என்றாலும் கத்தர் அதுக்கு சரி. கத்தர் யாருடைய ஏவினாரோ அவர்கள் ராணுவத்தில் சேர்ந்தார்கள். சரிபட அதுல சில தொழில்கள் அது அரசாங்கம். மற்றபடி இந்த டீச்சர், டாக்டர், என்ஜினியர், எலக்ட்ரிசிட்டி ஆதின்றதுக்கெல்லாம் அங்க அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. அதனால அந்த தொழில் ஒன்றிலையும் பிள்ளைகள் போயிடா. யூ ஷுட் நாட் enter into government job. மனதில் எழுதி வச்சு ஒழுங்கா படி. கத்தருக்கு வினத்திறந்தா பயப்படு. கத்தர் உயர்த்துவார். விளங்கும். சொந்த நிலங்கள்ல நாம அல்லது நிலங்கள்ல பிரைவேட்டா வேலை செய்ய கடவுள் இருப்பார். அதை விட்டு போட்டு நாம அதுல இதுக்கு எதிரான பாவம் அப்ப என்ன? இதுக்கு எதிரான பாவங்கள் பாவம் ஒன்று வினை திறனற்ற பணி, வினைத்திறனற்ற பணி, விளைத்திறனற்ற பணி. விளைத்திறனற்ற பணி முதலாவது வினை திறனற்ற பணி, அடுத்தது விளை திறனற்ற பணி, மந்தமான பணி. ஒன்று ஐடல் ஒர்க், இரண்டாவது அன்ப்ரொடக்டிவ் ஒர்க், மூன்றாவது ஸ்லகிஷ் ஒர்க், SLUGG, ஸ்லகிஷ், ISH. வினைதிறன், விளைதிறன், மந்தம். வினைத்திறன் இல்லாத தன்மைன்னு நாங்கள் சொல்றது சுறுசுறுப்பில்லாத அல்லது எழுச்சி அற்ற நிலையில வேலை செய்கிறார். அதுதான் அந்த வினை செய்கிற வினையண்ட வேலை. வினை என்று சொல்றது தொழில், பணி. அந்த வினைய சுறுசுறுப்ப எழுச்சி அடைஞ்சு செய்யறத நாங்கள் வினை திறனாக கதைக்கிறோம். வினை திறன்மையோட செய்யறோம். விளைதிறன் என்று நாம் சொல்றது அந்த செய்கிற வேலையால கிடைக்க வேண்டிய விளைவு அது கிடைக்கப்பட வேண்டும். வேலை செய்கிறோம் ஆனா விளைவு வரையில என்று சொல்றது நாங்கள் அன்ப்ரொடக்டிவ் என்று சொல்றோம். அதாவது இருந்தா பிரியோசனமா அந்த செய்கிற வேலையில பிரியோசனம் இருக்கணும். விளைவு எதிர்பார்த்த விளைவு இல்லை, ஆனா வேலை செய்கிறதா. இதுதான் நம்மள பிள்ளைகள் கணக்க படிக்க இதுக்கெல்லாம் செய்யுது. இருந்து படிக்குதாமா நேரம் சரி, நேர கணக்கா, மனத்தியல கணக்கா, எல்லாம் நல்ல வடிவ திண்டு. ஆனா விளைவை பார்த்தா சியும் பியும் ஏயில ஒன்று ரெண்டும் வந்தா இது என்ன நடந்திருக்குது? ஏதோ வேலை செய்தது, ஆனா விளைவு எதிர்பார்த்த விளைவு இல்லை. அன்ப்ரொடக்டிவ். கேட்டா படிச்ச வராம. அதுல இஃபெக்டிவ், அதை நம்முடைய ஸ்டைல சொல்ல இஃபெக்டிவ்னஸ், எஃபிஷியன்சி என்று சொல்றோம். ஒன்று முதலாவது இஃபெக்டிவ், அடுத்தது எஃபிஷியன்ட், மூன்றாவது ஸ்லகிஷ். இதான் நம்மளுடைய கொமர்ஷியல் டேர்ம்ஸ். நம்ம காலத்துல இப்ப கம்பெனிகள்ல பயன்படுத்துவாங்கன்னா நாம சொல்ற மாதிரி இப்படி ஐடல்னஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது இஃபெக்டிவ் என்று சொல்லுவீங்க. முதலாவது இஃபெக்டிவா ஒர்க் பண்றது, இரண்டாவது அவ எஃபிஷியன்டா ஒர்க் பண்றது. எஃபிஷியன்ட் விளை திறன் கொடுக்கிறது அல்ல.
அதைத்தான் நாம கவனமா இருக்கணும். அடுத்தது ஸ்லகிஷ், அதாவது மந்தத்தன்மை. மந்தத்தன்மை மந்தமன்றது தெரியுமல்லோ, டல். அது அது அந்த மண்டல குட்டோனும் போல இருக்குன்னு சில ஜோசியம் வாக்களை சொன்னாலும் சரி, அதே அந்த மந்த நிலை மண்டை கலங்க ஒருக்க குட்டி விட்டா இதெல்லாம் கலங்கி சரியா தெளியும் என்று சில வேளையில அந்த அளவுக்கு நமக்கு அந்த பிள்ளைகளையும் நாம பார்க்கிறோம் நாங்கள் இல்ல. அந்த அதுக்காக மண்டையில குட்ட சொல்லி நாங்கள் சொல்ல இல்லை, கவனமா இருக்கணும். ஆனா சில வேளையில அப்படி அந்த கலங்கினோடனே எல்லாம் சரியா அந்த அந்த டல்னஸ் போகும், அந்த மந்த தன்மை. அதான் மண்டல குட்டுறது பாவம் இல்லை, பிழையும் இல்லை. நீதிமான் என்னை குட்டினால் அது எனக்கு எண்ணெயை போல இருக்கு. குட்டி என்ன செய்தவர்? அந்த கலங்க வச்சவர். விளங்கும். நீதிமான் என்னை குட்டினால் அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும். அதுல குட்டுறது பிழை இல்லை, அது கலக்கத்தை கொண்டு வந்து சரியாக. ஆனா பம்பி வர்ற அளவுக்கு குட்ட வேண்டாம் இல்ல, மண்டை வீங்குற அளவுக்கு அதுல எல்லாம் பிழைச்சு போயிடும். சோ எஜமானிமார் வீட்டுல வேலைக்காரிகளுக்கு சொல்லுவீனம், அது வருஷக்கணக்காக சொல்லி இருக்கும். ஆனா அந்த வேலைக்காரி நடுக அதுல போலதான் விட்டு கொண்டிருக்கும். இதைத்தான் அந்த மந்த தன்மை என்று சொல்லுறோம். எவ்வளவு அது பாவம். புதுசா வந்தையால் வேலை செய்கிற பழையக்குள்ள விடுகிற பிழையும், 3 வருஷமா அந்த வேலை செய்தால் அந்த பிழையும் பிழைக்குள்ள அதனுடைய டிகிரி வேறு. அதெல்லாம் என்ன? கவனையினம், கேர்லஸ், கவனையினம், அக்கறை இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதாவது அந்த அந்த சுறுசுறுப்பா வேலை செய்யறது இல்ல, நோ இன்ட்ரெஸ்ட். ஆனா வேலைக்கு மட்டும் ஓடேக்கல கட்டாசி நேரத்தில் எல்லாரும் ஸ்கூட்டியா முறுகி கொண்டு போகணும். எங்க செக்ரட்டரியட்ல வேலை செய்யற யாக்கள் உட்பட எல்லாரும் அங்க போய் போற வச்சுக்கு ஏதோ பைக்கை நிப்பாட்டி போட்டு வேலை செய்ய, அங்க போனா அங்க ரெட் லைன் அடிச்சு தங்களை சம்பளத்தை வட்டிடுவான்னு ஓடுறாங்க. அங்க போய் இருந்தா பிறகு அங்க லைன்ல நாமல் டெக்ஸ் மாத்த போனாலும் அங்க இந்த கதை எல்லாரு ஐயோ காலம் காத்தால போய் நின்றா ஆக்களோட மூஞ்சிய பார்த்தாலே எல்லாத்தையும் சதுட்ட பத்தி 2 சொக்கைய பத்தி கொடுத்துதா எல்லாம். அதே காலமே பிள்ளைகளுக்கு நாம செய்யற மாதிரி எல்லாருக்கும் ஒரு இது வைக்கவா, வாட் வி கால் எக்ஸசைஸ். ஆனா மோட்டர் சைக்கிள மட்டும் முறுக்கி கொண்டு போயிருக்கோம், ஓடுற வீச்சு ஏதோ இந்த வேலை போறன்னு செய்கிற மாதிரி. அங்க போய் சம்பளம் பட்டிடுவான் வயசு அங்க வேலை செய்ய. ஐயோ இந்த மாதிரி கோணலும் மாறுபாடுமான ஆக்கள். நாங்கள் ஓடுறோம் வேண்டா வேலை அங்க இருக்கு என்ன போன அதே கலைப்புல அங்க இனி வேலை வேலை ஒன்றும் செய்யல. ஆனா அரசாங்க உத்தியோகத்தில் இப்படி செய்யல. ஏன்னா அது நாம பார்த்து பழகி புளிச்சு போச்சு 20 வருஷத்துக்கு மேல, 20 வருஷத்துக்கு மேல. அயல எழுச்சியோட நாமல் அன்றைக்கு காலமா வேலைக்கு போறோம்டா அங்க போய் வேலையை செய்ய போவோம். சம்பளம் எடுக்கிறதுக்கு எழுச்சியோட ஓடுறையில பிந்தி போனா 2 மார்க்குண்டையோட விழுந்துட்டு 3வது மார்க் விழுந்தா எங்களுக்கு சேலரி அவர் கட் பண்ணிடுவாரு. சேலரிக்காக சேலரி கட் பண்ணுவாரு வேலைக்கு ஓடையில நாங்கள் சுறுசுறுப்பா வேலை செய்யணும் என்று போகணும். அங்க விளைதிறன் இன்றைக்கு போய் ஃபைனலா இன்றைக்கு கடைசியில எவ்வளவு வேலை செய்திருக்கிறோம் என்ற நம்மளை நாமளே வாக்கியங்களை தெரியணும். உண்மையில பிரியோசனமா இன்றைக்கு வேலை செய்திருக்கிறோம் என்ற பிரியோசனமாக நாங்கள் வேலை செய்திருக்கிறோம் என்ற அயல கவர்மெண்ட் நர்ஸ்மேர் கவர்மெண்ட் இதெல்லாம் பார்த்து பார்த்து சட்டியான மன உளைச்சலும் கடவுளே இப்படிப்பட்ட ஒரு இனமும் ஆக்களையும் பேருமெண்ட் கேட்கிற அளவுக்கு வந்துட்டு அதனால அந்த அளவுக்கு தான் இல்லை. சோ நாம இந்த பாவங்கள்ல இருந்து விலகி இருக்க வேணும். உண்மையில நெக்லிஜென்ஸ், அதாவது நாம சொல்ல அலட்சியத்தன்மை தான் இது. அலட்சியம் அல்லது கேர்லஸ், கவனமின்மை அல்லது நாம சொல்லுவோம் அதை செய்யறதுக்கு ஒரு மனசு இல்லை. மனசார நாம வேலை செய்ய போகல, ஏதோ ரொட்டீனா போறோம் எடுக்கிறோம் இதன்றோம். சரி, வார ஆட்களுக்கு அந்த வேலையை தங்களோட வேலையினுடைய பணியால பிரயோசனம் கொடுத்து அவங்கள
ஹாப்பி ஆக்கிட்டு ஆக்குற யோசனை இல்ல. வார சனத்தை இன்னும் சிடுமுஞ்சியோட பேச வைக்கிறதான் வேலை நடந்து கொண்டிருக்குது பல இடங்கள். அதில் தயவுசெய்து நாம அதை கவனிக்க வேணும். இதெல்லாம் பிரைவேட் கம்பெனிகள இப்படி இல்ல. பிரைவேட் கம்பெனிகள் இருக்கா? ஏன்டா அங்க மேனேஜ்மெண்ட் அப்படிப்பட்ட மேனேஜ்மெண்ட் அவங்க ஜாக்கிரதையா விஷயங்களை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஏண்டா அது அவங்களோட சொந்த காசு, இது ஊரார் காசு. அதை கொடுக்கிறவரும் ஊராரால தெரிவு செய்யப்பட்டு வருதல், வேலை செய்கிறதும் அந்த காசை வேண்டதில். அதுல யாருக்கு எவருக்கு சுடும் அன்றைக்கு காசு ஒழுங்கா வேலை செய்யாது. ஆனா இங்க வேலை செய்யணும், இல்லாட்டி பிரச்சனை. அது 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 நம்மளுக்கு நம்மளை வெறுப்பேற்ற மாதிரி வேலைகளை செய்து அப்புறம் என்ன? அது கரவையில் அரசாங்க வேலையில சேர்ந்தா அதுக்கு பிறகு வேலையில நிப்பாட்ட மாட்டாங்க என்ற ஒரு தினாவட்டு யோசனையும் இருக்கு. ஆனா அவருடைய அந்த கோவையை எடுத்து பார்த்தா what we call disciplinary actions இருக்கிற என்ன கோவை, ஸ்தாபன கோவை, அதை எடுத்து பார்த்தா வேலையிலிருந்து நிப்பாட்டுறதுக்கெல்லாம் விஷயம் இருக்கு. சொந்த காசா பணமா, அதனால ஒரு தரம் அதை பற்றி கதைக்கிறேன். ஆனா இதே இது கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல 6 மாசம் பார்ப்போம், இல்லாட்டி இன்னொரு 3 மாசம் கூட்டி தருவோம், வேலை இல்லாட்டி நிப்பாட்டிடுவோம். இது வேலைக்கு சேர்ந்து அப்பாயின்மெண்ட் கிடைச்சிட்டா அப்பா அதோட சரி. அதுக்கப்புறம் வேலையிலிருந்து நிப்பாட்டின சரித்திரமே இல்லை. ஏன்னா அவட காசு இல்லையா, அது நாம பிரைவேட் கார் நுழைக்கிற காசு அல்லது கடன் வேண்டின காசு. யாரு? டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அல்லது வெளிநாட்டு வங்கிகள் கொடுக்கிற காசு. அதை யாருட்ட வேண்டது திருப்பி? அரசு உத்தியோகத்திட்ட சம்பளத்தில் வட்டி கொடுக்குறோம் நம்ம. திருப்பி அந்த வரிச்சுமை திருப்பி மக்களுக்கு மேல வருது. மக்களுக்கு மேல வரைக்கலையும் யாரு கூட உழைக்கிறானோ அவனுக்கிட்ட இதுதான் கூட வட்டு தெரியும். பிரைவேட் பேங்க் பிரைவேட் ஆக்களுக்கு கூட சம்பளம் வேண்டாம். ஏண்டா அவன் கூட வேலை செய்யறான், கூட சம்பளம் எடுக்கிறான். நாங்க 10-12 வருஷ சர்வீஸ் எங்களுக்கு கிழிச்சு விட்ட சர்வீஸ். அது அதுல ஒழுங்கா நான் திருப்பி இதை கேட்க அரசாங்கத்தில் வேலை செய்யறாக்கள் நாங்கள் இருக்கிறோம். நாம எழுச்சியோட ஒவ்வொரு நாளும் வேலை செய்ய வேண்டும், வினை திறனோட, விளை திறன், அலம்பல் பேச்சு தேவையில்லாத கதையில வேலைன்னா வேலை. எவ்வளவு கத்தருக்கு அன்றைக்கு பின்னேறம் வந்து குடும்ப வைக்கல கத்தருக்கு முன்னால மனச்சாட்சி கிளியரா இருக்கணும். நமக்கு மனச்சாட்சியே நம்மளை குத்துமண்டா முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன கத்தர் நமக்கு செவி கொடுக்கிறாரு பார்க்கிறோம். அதனால நம்மட மனசு எரியும் மற்ற பகல். ஏன்னா நீங்கள் நினைச்சவங்க அரசாங்க உத்தியோகக்காரர் எங்கட மனசு ஒவ்வொரு நாளும் எரிஞ்சு கொண்டிருக்கு. இந்த அரசாங்கம் அரசாங்கங்கள் செய்கிற விஷயங்கள். நாம ஒரு கார் வேண்டி ஓடணும் என்று சொன்னா 100% வரி விதிச்சா 35 லட்சம் ரூபாய் காருக்கு 70 லட்சம் கொடுத்து கார் வேண்டும். அந்த ஏண்டா 35 லட்சம் உனக்கு 4 லட்சம் காசு ஏண்டா உனக்கு தரணும்? ரெண்டாவது நாங்கள் நாட்டை நிர்வகிக்கிறது. எந்த நாட்டை என்ன நிர்வகிக்கிறீங்க? என்ன நிர்வகிச்சா அது ஏன் அது எப்படி? ஆனா அரசாங்க உத்தியோகத்துக்கு தாங்கள் இறக்கி கொடுக்கிறோம். ஆட்ட காசு இல்லையா அது? எண்ணற்ற எடுத்த 35 லட்சத்திலையும் உட்பட. அதனால எங்கட மனசு எரியுது. அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்ய சம்பளம் எடுக்க கேட்கல. கத்தருக்கு முன்னால முறையிட்டு கொண்டிருக்கிறோம் இந்த விஷயங்களுக்கு. அதனால இந்த சவங்களால கடவுள் நம்மளுடைய சக அங்கத்தவர்கள் இந்த வேலை செய்கிற விசுவாசிகளுக்கு பழி தீர்த்திடக்கூடாது. கவனமா வேலை செய்ய வேணும். நாங்க எல்லாம் கத்தருக்கு முன்பாக நாம நமக்கு தந்த வேலையில தரமா கத்தருக்கு வேலை செய்யணும்னு செய்துட்டு வருவோம். ஆகையில தேவன் அந்த அதுகளில் அந்த எங்களை தப்பு வைப்பார். அட்லீஸ்ட் எல்லாம் தப்பு வைப்பார். அந்த அந்த சாபங்கள் அந்த எங்களோட முறையீடுதல்களை அவர் உங்களுக்கு மேல வராம சீரியஸா மனம் எரிஞ்சல் கேட்கிறோம். ஒவ்வொரு முறையும் சம்பளத்தை எடுக்கல 50,000 60,000 மட்டுப்படுது. ஜஸ்ட் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ், அவ்வளவுதான். ஆனா இதே இது நமக்கு 50,000 60,000 4 மாசம் உழைக்கிறோம். மற்றியாக்கள் நாமளே இல்ல
அதை எங்களுக்கு தந்தா நாங்கள் தான தர்மத்திலையும் இன்னும் கூட செய்யப்போம் தானே. அதாலே நான் பல சொல்லுறது இந்த போனஸ் ஒன்றும் வேண்டாம் ஐயப்பா. ஏண்டா அதை எடுத்து மெனசெறிகிறத விட போனஸ் வேண்டாம் போனஸ் என்று அப்படி என்ன இந்த சம்பளமே காணுங்க. மெனசெறிஞ்சோன்னு இந்த அரசாங்கம் பாவம் கட்டிக்கொண்டு இன்னும் கடவுளே அது அதை அந்த எங்கட காசு கொடுக்குற ஆக்களுக்கு 5 லட்சம் ரூபா போனஸ் தாரான்டா 2 லட்சம் ரூபா வெட்டுறாங்க. அதில் எந்த பேரைய பார்த்து தந்த அதாவது 7 லட்சம் ரூபா போனஸ் இருக்கா 3.5 லட்சம் வெட்டுறாங்க. இதே 10 லட்சம் போனஸ் இருந்தா அச்சவாசி காசு 5 லட்சம். ஒரு வருஷம் பூரா நாம பிரியாசப்பட்டு A-B என்று நாங்கள் எடுத்து 10 லட்சம் ரூபா போனஸா நாமல் எடுக்க அவ்வளவு உழைச்சு கொடுக்கிறோம் உங்களோட வேலை. அதை பார்த்தா அவன் சும்மா தெரியல எங்களுக்கு போனஸ். ஆனா 4.5 லட்சம் 5 லட்சம் பெற்றான் உடனே. அதுகளை அந்த 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 எட்டிவுகள் இருக்கிறபடியில நாம வேலையில அறிவுறுத்தல சரியா செய்வோம். பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு வினைத்திறனா விளைகிறனா அது நேரம் நாங்கள் மந்தம் இல்லாம நாங்கள் ஒருக்கா சொன்னா விஷயத்தை விளங்கி அதை ஃபாலோ பண்றியாக்கலாம் நாம இருப்போம். கெதராமே தொடர்ந்தும் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த கிறிஸ்துவின் சிந்தையினூடாக கடவுளுடைய ஆட்சி என்கிற அந்த பணியை நாங்கள் கவனமா செய்ய எங்களுக்கு கிருபை செய்வாராக.